ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான வெண்ணிலா ஹாட் மில்க் கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கூட 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ரெண்டையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 3/4 கப் சுகரை பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேக்கை நீங்கள் விஸ்கி யூஸ் பண்ணியும் செய்யலாம். சூப்பராக வரும். இதை ரொம்ப கெட்டியாலாம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக பீட் பண்ணால் போதும். இந்த மாதிரி கொஞ்சமாக பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன் கப் மைதாவும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் நல்லா சீவ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேட்ரு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 பிஞ்சு சால்ட்டும் சேர்த்து சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் மில்க்குக்கு கூட 3 டேபிள் ஸ்பூன் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்பேட்ச்ல வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 8 இன்ச் டின் எடுத்திருக்கேன். அதுக்கு கூட பட்டர் பேப்பர் போட்டு இந்த பேட்டரை அதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக டேப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் நான் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். கேக் பேக் ஆனதுக்கப்புறமா எனக்கு இப்படி தான் கிடச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக சூப்பராக இருந்து. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.